ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ், அதாவது முளைக்கட்டிய ராகி மிக்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ராகி வாங்கி, அதாவது கேழ்வரகு வாங்கி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஒயிட் துணியோ இல்லை நல்ல ஒரு காட்டன் சாஃப்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கழுவுன ராகியை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டவல் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் பரவாயில்ல, அந்த ஈரத்தோடு அதை நல்லா சேர்த்து இறுக்கமாக சுற்றி வச்சுருங்க. நான் எப்பொழுதும் இந்த மாதிரி இறுக்கமாக சுற்றி ஒரு கிண்ணத்தில் வச்சுருவேங்க, மூடி போட்டு, பூச்சி எதுவும் வராமல். நம்ம தான் யூடியூப் அப்பப்போ பார்ப்போமே, யூடியூப்பை பார்த்து வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அடியில் ஒரு கிண்ணம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதுக்கு மேலே அந்த சல்லடை மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த முளை கட்டுறதுக்கு வச்சு அந்த துணியோடு சேர்த்த ராகியை அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டேன். அதை நான் அந்த அடியில் அந்த பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கனால அதோட ஈரப்பதம் அப்பப்போ இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அதை விட்டுட்டேங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் வரைக்கும் விட்டுட்டேங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிது. எப்படா முளைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஸ்லோவாக தான் முளைச்சிது. பட் இருந்தாலும் அது முளைச்சோன்னே பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒயிட் வித் க்ரீனிஷாக ஒரு வித்தியாசமாக நல்லா முளைச்சிருந்துச்சு. பொதுவாகவே சொல்லுவாங்க, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நார்மலாக சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் 4 நாள் முளைக்கட்டினோடனே அதை எடுத்துகிட்டேன். அது கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோடு இருந்துச்சு. அதை எடுத்து நல்ல ஒரு தட்டில், அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். அது நல்லா முளைக்கட்டினால அந்த அதோட லீஃப் மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒன்றோட ஒன்று கோத்து இருந்துச்சு. அது அப்படியே நிழல்லங்க 2 நாளாக தட்டில் போட்டு வீட்டுக்குள்ளே நிழல்லையே உலர வச்சுட்டேன், ஈரமே இல்லாமல். அது நல்லா அப்படியே சுருங்கி அங்கங்கே இப்படி இதாக இருந்துச்சு. அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அந்த நம்ம மிக்ஸி எப்படி இது மூலயமா ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் இது 2 நாள் காஞ்சோன்னே நமக்கே நல்லா தெரியும் ட்ரையாக இருக்குன்ட்டு. வெறுமனையாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. வறுக்கும்போது அது நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியும். அதோட இன்னும் கொஞ்சம் சத்தாக நம்ம வேணும்னு நினச்சோன்னா ஒரு 20 பாதாம், ஒரு 20 பிஸ்தா, ஒரு 10 முந்திரி இல்லைன்னா 20 முந்திரி, உங்களுக்கு தோன்ற அளவு, அதாவது நீங்கள் எடுத்துருக்க ராகியோட அளவை பொறுத்து இந்த எக்ஸ்ட்ரா நட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சாக்கோ பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா சளிச்சிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் திப்பியாக இருந்தால் பாலோட மிக்ஸ் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு சளிச்சோடனே நல்ல பவுடராக கிடச்சிருச்சுங்க. நான் இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை ராகி சாக்கோ பவுடரோ ஆட் பண்ணலை. இதே ஒரு டேஸ்ட்டு இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா சளிச்சிட்டு வச்சாச்சு. இது எப்படின்னா, நீங்கள் பிள்ளைங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு சத்து மாவு மாதிரி அதை கூழ் மாதிரி காய்ச்சி கூட கொடுக்கலாம். நான் நம்ம ராணாவுக்கு இந்த பவுட்ரு கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூட தனியாக தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற பாலில் தான் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் வேகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், இல்லைனா ஜீரணம் ஆகாது. அப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டுங்க.